ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஏன் பசங்களுக்கு ஆன்டிஸ் மேலே அதிகமான ஆசை வருது? அப்படி ஒரு ஆன்டிஸோட ரிலேஷன்ஷிப் உங்களுடைய லைஃப்பில் கிடைக்கும் பொழுது உங்கள் லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா, இல்லை அதில் நிறைய பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் ஒரு பையனுக்கு ஆன்டிஸ் மேலே அதிகமான அன்பு வருது அப்படின்னா, ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய பசங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சேம் ஏஜ் இருக்கிற ஒரு பொண்ணு கூட பழகும் பொழுது ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதாகவும், அதுவே ஒரு திருமணமான ஒரு பெண் கூட பழகும் பொழுது, அதாவது ஆன்டிஸ் கூட பழகும் பொழுது அந்த இடத்துல ரிஸ்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் திருமணமான ஆன்டிஸ் கூட பழகும் பொழுது தான் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறத வீடியோவோட அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, திருமணமான ஒரு பெண் திருமணமாகாத ஒரு ஆண் மேலே அளவு கடந்த அன்பை செலுத்துகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய திருமண உறவில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். கணவன் சரியாக அவங்கள கவனிச்சிருக்க மாட்டாங்க. சில கணவர்கள் அதாவது வெளிநாட்டில் இருப்பாங்க. சில கணவன் பார்த்தீங்க அப்படின்னா குடிகாரனாக இருப்பான். சில கணவன் அந்த பொண்ணை ப்ராப்பராக மதிக்க மாட்டான். ஆனால் அதுவே ஒரு பையன் அந்த பொண்ணை ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணும் பொழுது, இல்லை மதிக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு அளவு கடந்த அன்பு அந்த பையன் மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக காட்ட ஆரம்பிப்பாங்க. அதுவே ஒரு சேம் ஏஜ் இருக்கிற ஒரு பொண்ணு கூட பழகும் பொழுதே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய பிரச்சனை இருக்கும். இதை தாண்டி அந்த பொண்ணு கூட நீங்கள் ஃபிசிக்கலாக ரிலேஷன்ஷிப் வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அதாவது நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள்னால தான் ஒரு பையனுக்கு இந்த ஆன்டிஸ் மேலே அளவு கடந்த அன்பு வருது. இன்னும் சில கேஸில் என்ன நடக்குது அப்படின்னா, சில பெண்களுக்கு திருமணமான பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக இருக்காது. அதாவது அவங்களுடைய தாம்பத்திய உறவு அவங்களுடைய கணவரோட சிறப்பாக இருக்காது. அதை தீர்த்துக்கிறதுக்காக சில ஆண்களை அவங்க பலிகடாவாக மாற்றுறாங்க. இன்னும் வயசான சில பணக்கார பெண்கள், அதாவது திருமணமான பெண்கள் இந்த ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்க பசங்களை டார்கெட் பண்ணி அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி வயசு அதிகமாக இருக்கிற திருமணமான ஒரு பெண் கூட உங்களுக்கு உறவு இருக்கும் பொழுது உங்களுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய திருமண உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்காது. என்ன தான் நீங்கள் ஒரு திருமணமான ஒரு பெண் கூட நீங்கள் உறவில் இருந்தாலும் உங்களுடைய லைஃப்பில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சேம் ஏஜில் இருக்கிற அந்த பொண்ணு உங்கள் மேலே அளவு கடந்த அன்பை செலுத்த மாட்டாங்க. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அளவு கடந்த அன்பு கொடுக்குற ஒரு பொண்ணு உங்களுடைய லைஃப்பில் இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆவீங்க. நிறைய கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமணமே, அதாவது நீங்கள் சேம் ஏஜ் இருக்கிற ஒரு பொண்ணு கூட திருமணம் பண்ணியிருக்கீங்களா, அந்த திருமணம் பிரேக்கப் இல்லை டைவர்ஸ்லேயே போய் முடியுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த். உங்களுடைய வயசுக்கும் அந்த திருமணமான பெண் கூட, அதாவது அந்த ஆன்டிஸ் கூட நீங்கள் உறவு வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது அந்த ஏஜில் உங்களுக்கு தெரியாது. லேட்டர் ஏஜ், அதாவது ஒரு 40 நீங்கள் ரீச் பண்ணும் பொழுது இதற்கான இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, மெடிக்கலாகவே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த திருமணமான பெண்கிட்ட ஹைஜீன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களே ஒரு உறவில் இருக்கிறாங்க. அந்த உறவில் கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய இந்த பால்வினை சம்மந்தமான நோய்கள் பரவுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஏஜுக்கும் அந்த திருமணமான அந்த ஆண்டியோட ஏஜுக்கு ரொம்ப கேப் டிஃபரெண்ட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்பு வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த டைமில் ஃபிட்டாக இருக்கேன். அப்படிலாம் கிடையாது. நீ ப்ராப்பரான விட்டமின்ஸ், ப்ராப்பரான சத்துக்களை நீ இன்டேக் பண்ணலை. அப்படி இருக்கும் பொழுதே உன்னுடைய அந்த பாடியோட இம்பேக்ட் உங்களுடைய 40 இல்லை 45 வயசில் ஈஸியாக காட்டி கொடுத்துரும், இல்லை தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த திருமணமான பெண்கள் கூட நீங்கள் பழகுறது தப்பு கிடையாது. அதிகமான ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்க ஒரு ஆன்டியூஸ் கூட நீங்கள் உடலுறவோ இல்லை ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வைக்கும் பொழுது அதற்கான இம்பேக்ட் உங்களுடைய லைஃப்பில் இருக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் ஏஜ் இருக்கிற ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வைக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வரவே வராது.
ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பெண் கூட உங்களுக்கு வந்து உறவு இருக்கு. அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதில வந்து உங்களுக்கு அதிகமான இன்பம் கிடைக்கிற மாதிரியான ஒரு மாயை இருக்கிறதுனால, சேம் ஏஜில இருக்கிற ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது வந்து உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் ஆகும். ஸோ, அதனால உங்களுக்கு வந்து உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில நெறைய பிரச்சனைகள் வரும். இத தாண்டி நிறைய குழந்தையின்மை பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. ஸோ, இன்னைக்கு ஸ்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. 4வது முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி திருமணமான ஒரு பொண்ணு கூட வந்து உறவுல இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்னைக்கோ ஒரு நாள் வந்து அவருடைய கணவருக்கோ, இல்ல உங்க சொந்த பந்தங்களுக்கோ தெரிய ஆரம்பிக்கும். ஸோ, அன்னைக்கு அதற்கான இம்பேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு இம்பேக்ட்டா இருக்கும். நெறைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எங்க போய் முடியுது அப்படின்னா, கிரைம்ல போய் தான் முடியுது. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பரான ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்னால் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேருந்து வெளியே வர முடியலை அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நீங்களே எழுதி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆண்கள் வந்து சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுறாங்க. அதாவது ஆரம்பத்தில் இந்த ட்ரெண்டுக்கு ஆசைப்பட்டு உள்ளே போனவங்களால அந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து வெளியே வரவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு போதை பார்த்தீங்க அப்படின்னா, கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தொடர்ந்து அதை வந்து ரீட்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சில ஆண்கள் தன்னுடைய வாழ்க்கையவே இழந்திருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து சில பெண்கள் மட்டும்தான் வந்து உங்களை வந்துட்டு ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுவாங்க. சில பெண்கள் அவங்கள வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு ரியலைஸே ஆகாது. நம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் அந்த ஆன்டீஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி எறிஞ்சிருவேன். அப்படிலாம் பண்ணவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற ஆண்கள் நிறைய பேர் தற்குறியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெண்கள் நிறைய பேர் ரொம்ப பிரில்லியன்ஸியாக ஒரு ஆணை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்கள எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாமல் ஒரு ரிஸ்க்குள்ளே போய் உங்களை நீங்களே மாட்ட வச்சுக்கிறாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிசிப்ளினான லைஃப் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய ஏஜில் இருக்கிற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பை வைக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுடைய கேரியர்லேயோ இல்லை உங்களுடைய க்ரோத்தில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது உங்களை தேடி ஒரு நல்ல பொண்ணே வருவாங்க. ஸோ இடையில கிடைக்கிற சில சந்தோஷங்கள் அந்த டைமில் அந்த ஏஜில் உங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய லைஃபோட நிறைய அழகான பக்கங்களாக அது மறைச்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஏஜில் இருந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கிற பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. அதுவும் திருமணமாகாத ஒரு பெண் கூட வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, திருமணமான ஒரு பெண் கூட நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அது எத்திக்கலாகவே தப்பு. நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து நீங்கள் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எத்திக்கலாக தப்பு. 2வது லீகலாக இன்றைக்கி சரி அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய சொசைட்டியில் இன்னும் முழுசாக ஏற்றுக்கிறப்படலை. ஸோ நிறைய இஷ்யூஸ் இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சில கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரைம்லேயே போய் முடிஞ்சிருது. ஸோ உங்களுடைய குடும்பமும் பாதிக்கப்படும், அவங்களுடைய குடும்பமும் பாதிக்கப்படும். ஸோ ஆண்டி மேலே உங்களுக்கு மோகம் வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறீங்க ஆன்டிஸ் வந்து என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, எனக்கு நல்லா அன்பு செலுத்துவாங்க, நான் அவங்களோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வைக்கும்பொழுது எனக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது அப்படின்னு. அது நினைக்கிறது மட்டும்தான். ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஹாப்பியாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக நானும் போனேன் அப்படின்ட்டு போனவன் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறான். உன்னோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஆன்டிஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டான். மேபி வேறு ஏதாவது ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் போயிருப்பான். ஆனால் நீ வந்து முழு மூச்சாக உள்ளே இறங்குற அப்படின்னா உன்னுடைய லைஃபே முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க, தப்பு கிடையாது. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எடுத்த சின்ன மிஸ்டேக்ஸ் உங்களுடைய லைஃப்பை மட்டும் கிடையாது, உங்களுடைய பேரண்ட்ஸ் லைஃப்பையும் சேர்த்து அழிச்சிரும். ஸோ இதை நம்ம பயன்படுத்துறதுக்காக சொல்லலை. ரியாலிட்டியில் நிறைய பசங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கும் அந்த பாதிப்பு இருந்திருக்கு, இல்லை நீங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு வந்து என்னோடய லைஃபே போனாலும் பரவாயில்ல, ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படின்னா அது உங்களுடைய ஓன் டெசிஷன், ஓன் ரிஸ்க். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதை யாரையும் நான் வந்து காயப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.